ரீசென்ட்டா ஃபோன மாத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால, OnePlus Nord 5 வந்து வாங்கியிருந்தேன். இத இருக்கிறதிலேயே எப்படி கம்மியான பிரைஸ்ல வாங்குனேன் அப்படின்றத சொல்றேன். நம்ம ஜெனரலா ஃபோன வாங்குறதுக்காக ஆன்லைன்ல செக் பண்ணுவோம், கடைகள்ல செக் பண்ணுவோம். எங்க பிரைஸ் கம்மியா கிடைக்குதோ, இல்ல எங்க சீக்கிரம் டெலிவரி கிடைக்குதோ, அங்க நம்ம வாங்கிட்டு போயிருவோம். பட் நம்ம கவனிக்காத விஷயம் என்னன்னா, கீழ பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணமா கார்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, அதுல HDFC, ICICI இந்த மாரி 2, 3 பேங்க்கான ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படின்றதுனால, அதுல நம்மட்ட கார்டு இல்ல அப்படின்னு சொல்லி சிம்பிளா அது என்ன பிரைஸ் போட்டிருக்கோ அதிலேயே வாங்கிட்டு போயிருவோம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கார்டு அந்த டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ வந்து அதுக்கே ஆஃபர் கிடைக்கிற மாரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. நான் வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, குலைன்ஸ் டிஜிட்டல்ல வாங்குனேன். ஏன்னா, அதுக்கு தான் என்னோட கார்டுக்கு ரூ. 2000 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அடுத்தபடியா நீங்க ஆன்லைன்ல ஒரு ஃபோன பார்த்துட்டு அத கடைகள்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா, பிரைஸ் சேமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அடிஷனலா கிஃப்ட்ஸும் கிடைக்கும். ஸ்பீக்கர், ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பொருட்களும் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களோட பழைய ஃபோன் அதுக்கு உடம்புல சக்தி இருக்கும்போதே அத எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஒரு நல்ல அமௌண்ட்ட வந்து வாங்கிருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அதோட பிரைஸ் வந்து அப்படியே 50% குறைஞ்சிரும். எக்ஸ்சேஞ்ச் போடும்போதும் நீங்க பிரைஸ கடைகள்லயும், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, எதுல நல்ல அமௌண்ட்க்கு எடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இல்ல லோக்கலா யாராவது தெரிஞ்சவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ விட ஒரு 25% அதிகமா வச்சே நீங்க அத சேல் பண்ண முடியும். நல்ல வொர்க்கிங் கண்டிஷன்ல இருந்ததுன்னா. ஃபைனலா இதோட ஆன்லைன் பிரைஸ் ரூ. 32,000 பட் எனக்கான காஸ்ட் எக்ஸ்சேஞ்சோட சேர்த்து வெறும் 18 தான்.